இப்போ வந்து போர்ச்சுகீஸ் மஷ்ரூம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து கிங் ஆயிஸ்டர் மஷ்ரூம்னு இருக்குது. அது வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூமை நல்லா அப்படியே நான் தின்னாக ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஆயிஸ்டர் மஷ்ரூமில் தான் செய்வாங்க. நான் கிங் ஆயிஸ்டர் மஷ்ரூமில் செய்கிறேன். இப்போ வந்து இதில் கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார் அண்டு கொஞ்சமாக வீட் ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ணி சால்ட்டு, பெப்பர் கொஞ்சம் கூட, சால்ட்டு, அப்புறம் கார்லிக் பவுடர் எல்லாம் போட்டு சும்மா டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து சைனீஸ் நியூ இயர் ஸ்பெஷல் சமையல் இன்னைக்கு. இது வந்து என் சில்ட்ரன்ஸோட ஃபேவரட். இது நல்லா நீங்கள் எண்ணெயை வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வேகும். இப்போ பாருங்கள், ஓரளவு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து அது கிச்சன் டவலில் போட்டுடலாம், ஆயிலெலாம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில். நான் கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாஸ் ஒன்று பண்ணி, போர்ச்சுகீஸ் சாஸ் பண்ணி அதில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க. போர்ச்சுகீஸ் மஷ்ரூம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ட்ரை ப்ரான்ஸுன்னு, வெஜ்ஜி ட்ரை ப்ரான்ஸுன்னு இருந்துச்சு. அதை வந்து சும்மா கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் சாஃப்டன் பண்ணுறதுக்கு. இப்போ இதை வந்து அப்புறம் ஃப்ரை பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு பேனை அடுப்பில் வச்சு இப்போ பட்டர் போட்டு ஹீட் பண்ணுறோம். பட்டர் பாருங்கள், பட்டர் மெல்ட் ஆனதும் இதில் வந்து க்ரீன் சில்லியும் சாப்டு கார்லிக்கும் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். போட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சு ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன்ல ப்ரான்ஸு, வெஜிடேரியன் ப்ரான்ஸ், அதையும் போட்டுக்கிறோம். இப்போ இதிலே வந்து பெப்பர், ஒயிட் பெப்பர். இப்போ பாருங்கள், இதிலே ஒயிட் பெப்பர், ஒயிட் பெப்பர் போடுறேன். நல்லா கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு சால்ட்,
சால்ட்டு. இப்போ ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல மஷ்ரூம், அதையும் இதிலே போடுறேன். இப்போ அதை போட்டுட்டு நான் ஃப்ரோசன் கார்ன் வந்து வச்சுருக்கேன், அது போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஐடில் மில்கில் சுகர், சால்ட்டு, பெப்பர் அண்டு 1 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றி கிளறேன். அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ வந்து இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷு. கட் பண்ணலாம். Our Portuguese mushroom is ready now. இப்போ நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபோட்டோ our yam basket and Portuguese mushroom ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். Thank you for watching. See you in next video. Until then, bye.